அதை வந்து நாங்கள் இப்படி உதவி செய்ய போகிறோம், இப்படி கஷ்டப்பட்ட ஒரு ஆளை கொண்டு கொடுக்க போகிறோம் என்று சொன்ன காரணத்தினால அந்த வீல் சேர் விலையை வந்து மிகவும் விலை குறைச்சி 38,000 ரூபாய்க்கு தராங்க. 38,000 ரூபாய் அந்த வீல் சேரை நானும் தம்பியும் எடுத்துட்டு காத்தாங்குடியிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ஆட்டோ மூலமாக அப்படியே போய் அவங்களுக்கு கொண்டு டெலிவரி பண்ண போகிறோம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எல்லா வீடியோ மாதிரியும் இந்த வீடியோ வந்து இருக்காது. கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாகவும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ண போகிறோம். அஞ்சு 6 வருஷம் அப்போ ரெண்டுமே கால்குலேட் பண்ணாலே கூட வருஷம் வருது. ரைட். அதுலேருந்து யாரும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே, சொல்லலையா? உண்மையாவா? என்ன மேக்கி ஒருத்தர் சொல்லலையா? அப்போ நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ தெரியல. திருவிழாக்கு எப்படி கொண்டு போறோன்றத யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. கோயில் திருவிழா. ஓ, திருவிழாக்கு அவங்கட கோயில் தனியாக. இது ஒரு உதவி கிடைச்சது, பெரிய சந்தோஷம் தான். இப்போ கோயில் திருவிழாக்கு சும்மா ஆளை வந்து வடியா ஒழிக்கிட்டு தள்ளிட்டு கொண்டு போகலாமனே. அன்றைக்கு வந்து இந்த உதவி வந்து எனக்கு கிடைச்சிட்டு, அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து உடனே வந்து காசு வந்து போட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த வீல் சேர் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க காசை போட்டவங்க அவங்களோட பேரோ அவங்க இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. பணி செய்து கொண்டு இந்த திடீரென்று ஒரு இந்த விபத்து ஏற்பட்டு இதில் அந்த ஏன்னா தாக்கம் தான். ஆனால் நம்மளால் உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அதுக்காக உங்களை நாடி இப்படி வந்து ஆனால் வெங்களையும் பிள்ளை இருக்கலாம். காரணம் அப்படின்னா இவங்களை அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் ஒழுங்காக கொஞ்சம் செய்திருந்தால் கொஞ்சம் அவற்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது எங்களோட குடும்பத்திலே நான்